ரெனன்குலேல்ஸ் அந்த ஆர்டர் பார்த்துருந்தோம். அதில் ரெனன்குலேசே ஃபேமிலி, அதில் நிறைய மருந்துகள் இருக்கு. அதில் ஒன்று பல்செட்லா பேரண்டசிஸ். பல்செட்லா அப்படிங்கிறது வெரி பாலிக்ரஸ் ரெமடி. ஆல்மோஸ்ட் எல்லாருமே பயன்படுத்தக்கூடியது. ஸோ அதில் பல்செட்லா பேரண்டசிஸ் இந்த மருந்துடைய மூலத்திலிருந்து நம்ம சிம்டம் வைஸ் பார்த்துருப்போம். ஒவ்வொருத்தர் புரிஞ்சு கொண்ட விதத்திலிருந்து இந்த மருந்தை பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க. ரெப்பர்ட்டிலேருந்து புரிஞ்சுட்டு சொல்லுவாங்க, மெட்ரியாமெடிக்காலேருந்து புரிஞ்சுட்டு சொல்லுவாங்க. இதில் டாக்டர் மிக்கேல் ஆக்கியர் அப்படிங்கிறவங்க 20 years இந்த பிளான்ட் தி ஒண்டரஸ் ஆர்டர் அப்படிங்கிற பிளான்ட்டோட ரிசர்ச்சில் அவங்க ஒரு ஆல்ரெடி பாட்டனிஸ்ட். அவங்க அந்த பாட்டனியோட நாலேஜிலேருந்து ஹோமியோபதியும் அவங்க டிகிரி படித்து, ஸோ இதனுடைய ரிசர்ச்சில் மோர் தென் 20 years ஹோமியோபதியில் என்னென்ன பிளான்ட்லாம் பயன்படுதோ அது எங்கெங்கெல்லாம் அது அதனுடைய நேட்டிவ் லேண்டு வரையும் போய் அவங்க பார்த்து அந்த விஷயங்களை கேதர் பண்ணி அது நேச்சுரலாக மருந்தை எப்படி அது விளையிற இடத்துல வளர்கிற இடத்துல அதை எப்படி பயன்படுத்துகிறாங்க, அது எந்த மாதிரி இருக்குது, அதோட நேச்சர் என்ன, அதோட ஹேபிட்டேட் என்ன, இப்படி அவங்க கம்ப்ளீட் டீட்டெயிலை கேதர் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ஒண்டரஸ் ஆர்டர் அப்படிங்கிற புத்தகத்திலேருந்து இதை ரொம்ப நல்லா அழகாக நம்மளால் முழுசாக புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அந்த அளவில் நாம் அந்த புத்தகத்தை நேரடியாக அந்த தி ஒண்டரஸ் ஆர்டர் அப்படிங்கிற மிக்கேல் ஆக்கியருடைய புத்தகத்திலேருந்து பல்செட்லா பற்றி என்ன சொல்கிறாங்க, அது இந்த பர்சனல் எவல்யூஷன் மாடியூல் இருக்கு இல்லையா, அதுலேருந்து காலம் 1 காலம் 4 ரெண்டும் மீட் பண்ணுறக்கூடிய இடம் எப்படி இருக்கும், அதனுடைய ஹேபிட்டேட் எப்படி, அதனுடைய நேச்சர் எப்படி, இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அவங்க விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒரு கேஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த கிளாஸில் அதை பார்ப்போம். பாருங்க, பல்செட்லா பேரண்டசிஸ் மீடோ அனிமோனி ஒரு விண்ட் ஃப்ளவர்னு இதை சொல்கிறாங்க. விண்ட் ஃப்ளவர் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா தெரியும், காத்தடிச்சாலே அப்படியே வளைஞ்சு போகும். அவங்க என்ன சொல்கிறாங்க, வளைமை தவிர ஒடியாது அப்படிங்கிறாங்க. வளைமை தவிர ஒடியாது. அந்த ஃப்ளவர் பாருங்க எவ்வளோ மென்மையாக அது பூந்தசைகளோடு அது இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ அதுக்குள்ளே போவோம். அதாவது ஃபேவரிங் கோல்டு விண்டி மவுண்டன்ஸ் ஹேபிட்டட் இன் நார்த்தன் யூரோப், வடக்கு ஐரோப்பாவில் ஆல்மோஸ்ட் அந்த கோல்டு விண்டு, அதாவது கோல்டு கிளைமேட் இருக்கிற இடம் தான் அது. அதில் அந்த காற்று தென்றல் காற்று வீசக்கூடிய இடம் அது. ஃபேவரிங் கோல்டு விண்டி மவுண்டனஸ் ஹேபிட்டட், மலை மேலே இருக்கக்கூடிய அது வளர்ந்து வரக்கூடிய ஒரு தாவரங்க. தி அடாப்டேஷன் டு விண்டி ஏரியாஸ் மைட் பி த ரீசன் ஃபார் இட்ஸ் ஃப்ளெக்சிபிள் ஸ்டெம். அதாவது காற்று தென்றல் காசு வீசக்கூடிய இடத்துல அது வளர்றதுனால அது அதனுடைய நேச்சர் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறத அந்த பேஷண்ட் நம்மளால பார்க்க முடியுது போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஓகேவா? A flexibility that allows it to bend with the breeze but not break. அந்த காற்றுக்கு, தென்றல் காற்றுக்கு அது வளைஞ்சு கொடுக்கும், அதே நேரத்தில் ஒடிஞ்சிடாது. இப்போ இது இதுதாங்க
அது எங்க அந்த தாவரம் இருக்குது, அது எந்த நேச்சர்ல இருக்கு, அங்க உள்ள என்விரான்மெண்ட் என்ன, கிளைமேட் என்ன, ஸோ இதெல்லாம் பொறுத்து அந்த பிளான்ட்டோட நேச்சர் என்னவோ அதனுடைய சிக்னேச்சர் வந்து பேஷண்ட்டை பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம எல்லா பேஷண்ட்டும் பார்க்குறோங்க. அப்புறம் அதனுடைய ஃப்ளவர்ஸ் பர்பிளிஷ் பிளாக் கலர் பார்த்தீங்களா, அண்ட் ஹேரி ஃபங்க்ஷனிங் ஆஸ் ஃபர் அகேன்ஸ்ட் த கோல்டு. அந்த இப்போ காஷ்மீர்ல செம்மறி ஆடு இருக்கிறதுக்கும் இங்க நம்ம வெப்ப பிரதேசம் இருக்கிற செம்மறி அதே செம்மறி ஆடு தான். அங்க அதனுடைய முடி எப்படி இருக்குங்க, இங்க செம்மறி ஆட்டுக்கு முடி எவ்வளவு இருக்கு, எவ்வளவு அடர்த்தியா இருக்கு. இங்க பெருசா முடி அடர்த்தியாவும் இருக்கிறது இல்லை, நீளமா இருக்கிறது இல்லை. அதே காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா நல்ல அடர்த்தியா நீளமா நிறைய முடி இருக்கக்கூடிய அதே இன ஆடை அங்க பாக்குறோம். ஸோ இதுதாங்க அவனுடைய ஹேபிட்டட்டை பொறுத்து, ஹேபிட்டட் அது வாழும் இடம், அது வந்து பிறந்து வாழ்ந்து வளருன்ற இடத்துல அவனுடைய என்விரான்மெண்ட் தகுந்த மாதிரி அவனுடைய நேச்சர் இருக்கு. ஸோ ஃப்ளவர்ஸ் ஆர் பர்பிளிஷ் பிளாக் அண்ட் ஹேரி. அந்த ஹேர் அப்படிங்கிறது அந்த கிளைமேட்டை வந்து விஸ்டன் பண்றதுக்கான அதுக்கு ஒரு தகவமைப்பு. ஃபங்க்ஷனிங் அஸ் ஏ ஃபர் அகேன்ஸ்ட் த கோல்டு, அந்த கோல்டு கிளைமேட் தாங்கிறதுக்கான ஒரு, இங்க செம்மறி ஆட்டுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி இந்த செடியுடைய அமைப்புல இருக்கு. The name Pulsatilla nigricans actually pertains to the subspecies. அதாவது Pulsatilla nigricans அப்படிங்கிற சப்கிளாஸுக்கான பேர் அது. இங்க வந்து Pulsatilla nigricans அப்படின்னு சொல்லி இருக்கிறதா Paratensis அப்படிங்கிறத பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதாவது என்ன ஸ்பீசிஸ் போக போக நிறைய பேர்ல வரும். அதுல காமனா இருக்கக்கூடியதை நம்ம மருந்து பேரை பயன்படுத்துவதுண்டு. Some species might be confused with others and it is important to pay attention to the source of the remedy. பேர் வந்து வேற வேற பேர்ல இருக்கலாம். அந்த ஆக்சுவலா அந்த செடியோட அதாவது நம்முடைய மூலம் இருக்கு இல்லையா, நாம அந்த ப்ரூவிங் அப்படிங்கிறது எதுல பண்ணாங்க, அதை புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து தயாரிச்ச மருந்து அப்படிங்கிறதும் அதனுடைய மெட்ரியாமெடிக்கா அப்படிங்கிறதும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது இதில் உள்ள விஷயம். ஸோ இதனுடைய மெடிசனல் எஃபெக்ட் அங்க வந்து அது அதாவது அந்த செடி இருக்கிற இடத்துல அதை எப்படி பயன்படுத்துறாங்க, எதுக்கு அந்த மெடிசனை பயன்படுத்துறாங்க, அந்த தாவரத்தை பயன்படுத்துறாங்க. டாக்ஸிக் பட் கேன் பி நியூட்ரலைஸ்டு இன் த ஹீட். அதாவது மெடிசனல் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஒரு டாக்ஸிக் இருக்கும், பட் வந்து வெயில்ல வந்து அது நியூட்ரலைஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கோல்டு கிளைமேட்ல இருக்கக்கூடிய டாக்ஸிக் எஃபெக்ட் அப்படிங்கிறது வெயில் கிளைமேட்ல நியூட்ரலைஸ் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. மெடிசனல் யூசேஜ் அங்க வந்து அதை எதுக்கு மெடிசனா பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடேட்டிவாகவும் அனால்ஜெசிக் குவாலிட்டிஸ். அதாவது அனால்ஜிக்னா என்ன, அதாவது பெயின் ரிலீவரா பயன்படுத்துறாங்க. செடேட்டிவ்னா என்ன, அது ஒரு விதமான ஒரு போதையை கொடுத்து மயக்கத்தை கொடுத்து அந்த பெயின் இல்லாமல் பண்றது. இப்ப சொல்றாங்கல்ல, நான் 4 பூரா வேலை செய்யறேன், எனக்கு வந்து லிக்கர் இருந்தாதான் என்னால வந்து அந்த பெயின் இல்லாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இவங்க சொல்ற அர்த்தம் வேற. பட் இது வந்து அந்த பெயின் இல்லாமல் பண்றதுக்கு அந்த செடேட்டிவ் பவர் அதுதான் வந்து இது பயனுள்ளதா இருக்கு அந்த விதத்துல. அடுத்தது, தி ட்ரைடு ஹெர்ப் வாஸ் யூஸ்டு ஃபார் பெயின் ரிலேட்டட் கண்டிஷன்ஸ் ஆஃப் த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் such as swelling of testicles. அதாவது விந்து பையனுடைய டெஸ்டிக்கலுடைய அழற்சி, வீக்கம், அந்த வலிக்கு இது வந்து இதனுடைய செடியை காய வச்சு அதை பயன்படுத்துறாங்க.
The dried herb was used for the pain-related condition of male reproductive system. அதாவது விந்த அலர்ச்சி மற்றும் விந்த குழாய் அலர்ச்சிக்கு இதை வந்து காய வச்சு அந்த பவுடரை யூஸ் பண்றாங்க. For disorders of the female reproductive system, such as menstrual cramp, dysmenorrhea, and ovarian pain. அது ரெண்டு பக்கமும் வயிற்றுக்கு ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய ஓவரியன் ஏரியாவிலேருந்து வரக்கூடிய பெயினுக்கும் யூட்ரஸ் ஏரியாவிலேருந்து வரக்கூடிய பெயினுக்கும் டிஸ்மெனோரியா, அதாவது மென்சஸ் வரும்போது வரக்கூடிய வலிகளுக்கு இதை வந்து இந்த மருந்தை பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் வந்து ஹோமியோ பயன்பாடு இப்போ சொல்லலை. இது வந்து பல்சிட்லா பேரண்டசிஸ் அப்படிங்கிற அந்த தாவரம் எங்க இருக்குதோ அந்த இடத்துல இந்த தாவரத்தை இந்த பிரச்சனைகளுக்கு அவங்க மூலிகையா பயன்படுத்துறாங்க. அடுத்தது பல்செட்லா பேரண்டசிஸ். இப்போ மெட்ரியாமெடிக்காவுக்குள்ள நம்ம வரோம். மெட்ரியாமெடிக்காவில் வரும்போது இந்த சிம்டம்லாம் அவங்களுக்கு தெரியாது. என்னது? As a very well known remedy, the discussion will be limited here only for the tablet aspects. என்னது? சேஞ்சபிலிட்டி. சிம்டம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். வலிகள் இடம் மாறி வலிக்கும். ஸ்டூல் போகுதுன்னா ஒவ்வொரு முறை ஒரு மாதிரி போகும். கோல்டு சளி இருந்தால் ஒவ்வொரு முறை ஒரு மாதிரி வரும். ஸோ பெயினுடைய சென்சேஷனும் வேற வேற மாதிரி இருக்கும். அந்த சேஞ்சபிலிட்டி அப்படிங்கிறது இந்த பேஷண்ட்டை நீங்கள் வந்து பார்க்கலாம். சேஞ்சபிள் சிம்டம்ஸ் டெமான்ஸ்ட்ரேட் தி மீட்டிங் ஆஃப் காலம் 1 அண்டு காலம் 4. காலம் 1ம் காலம் 4ம் இந்த சேஞ்சபிலிட்டி அப்படிங்கிற ஒரு நேச்சர் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த காலம் 1ன்னா என்ன, காலம் 4ன்னா என்ன, அதை பற்றி தெரிஞ்சுட்டு போகலாமா? காலம் 1 அப்படிங்கிறது ப்ரீ செப்பரேஷன் ஆர் ப்ரீ ஈகோ, அதாவது ஊம் ஸ்டேஜ். ஒரு ஊம்பு அப்படிங்கிறதோட ப்ரீ செப்பரேஷன் அப்படிங்கிறது ப்ரீ ஈகோ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த இப்போ காலம் சொல்லும்போது ப்ரீ செப்பரேஷன், அதாவது டெலிவரி ஆகிறதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஊம் ஸ்டேஜ். அங்கே வந்து என்ன நேச்சர் இருக்கும் அவங்களுக்கு? கம்ப்ளீட்டாக ஃபெமினிட்டி 100% இருக்கும். மேஸ்குலின் சுத்தமாக இருக்காது, ஈகோங்கிறது சுத்தமாக இருக்காது, ஒன்னஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். புரியுங்களா? அப்போ ஃபெமினைன் வாட்டரி ஊம்பு எங்கே இருக்கும்? கர்ப்பப்பையில் அது வாட்டரில் மிதந்துட்டு இருக்கும். ஃப்ளோயிங், இனிஷியேட்டிங், கிரியேட்டிவ் எனர்ஜி. அதாவது ஃப்ளோயிங், இனிஷியேட்டிங் அண்டு கிரியேட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது ஜஸ்ட் ஸ்டார்டட் தேர் கிரியேட்டிவிட்டி, ஜஸ்ட் ஸ்டார்டட் தேர் ஈகோ, ஜஸ்ட் ஸ்டார்டட் தேர் மேஸ்குலினிட்டி. ஸோ அந்த அளவில் அது வந்து அந்த உலகத்துக்கு இப்போ தான் வருது, விவரங்களை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்குது, அது தானாக இயங்க ஆரம்பிக்குது. புரியுதா? ஜஸ்ட் கிரவுண்டட், அவ்வளோதான். இன்னும் கிரவுண்டட் ஆகலை. என்ன ஊம் ஸ்டேஜ் தான் இருக்குது, ஃப்ளோட்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது, ஃபெமினிட்டியில் தான் இருக்குது. நைவிட்டி, மோர்னிங் தி லாஸ் ஆஃப் யூனிட்டி. நைவிட்டி ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இரும்பு இருக்குது, அதை அடிக்கும்போது அதனுடைய மேலிபிலிட்டி எப்படி இருக்குது? ஒரு சுத்தியலால் இரும்பு அடிக்கிறீங்க, எப்படி இருக்குது? அதே ஒரு அலுமினிய ஒயர் எடுத்து அடிக்கிறீங்க, எப்படி பட்டையாக போயிடுது? புரியுங்களா? இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான் நீங்கள் வந்து ஆணுக்கும், அதாவது மேஸ்குலின் அண்ட் ஃபெமினைனுக்கு நீங்கள் வந்து வித்தியாசத்தை பார்க்கலாம். புரியுங்களா? ஸோ நைவிட்டி அப்படிங்கிறது அதுதான். ரொம்ப மேலியபிளாக இருப்பாங்க, எந்த வளைப்புக்கு வருவாங்க, இழுத்த எழுப்புக்கு வருவாங்க, சொன்னதை நல்லா கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். மோர்னிங் த லாஸ் ஆஃப் யூனிட்டி. இவங்களை பொறுத்தவரை எல்லாம் ஒன்றுன்னு நினைப்பாங்க, ஆளுங்க பிரித்து பார்க்க மாட்டாங்க. இவன் என்ன சொல்கிறாங்க, வீட்டுக்கு யார் வந்தாலும் சமைச்சு போடுவேன், யார் வந்தாலும் சரி. என் குழந்தையோட ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, சமைச்சு போடுவேன். என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, சமைச்சு போடுவேன். யார் வந்தாலும் நான் சமைச்சு போடுவேன். புரியுதா? எல்லாரும் என்னை பொறுத்த எல்லாரும் ஒன்று தான், எந்த வேற்றுமையும் கிடையாது. இதுதாங்க அந்த லாஸ் ஆஃப் யூனிட்டி.
கரண்ட் போய் வந்துட்டு இருக்கு, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, இருங்க பார்ப்போம். வந்துருச்சு. பவர் கட் ஆயிருக்கு. வந்துருச்சு. மைக் ஆஃப். ஓகேவா? காலம் 1 ப்ரீ செப்பரேஷன், ப்ரீ ஈகோ. ஃபெமினைன், வாட்டரி, ஃப்ளோயிங், இனிஷியேட்டிங், கிரியேட்டிவ் எனர்ஜி. நைவிட்டி, மோர்னிங் த லாஸ் ஆஃப் யூனிட்டி. நோ வெசல். நோ வெசல் அப்படிங்கிறது இப்போ ஒன்றும் இல்லை, காஃபி இருக்கு அப்படின்னா அது தங்கி இருக்கிறதுக்கு ஒரு கப்பு மேலே தான் இருக்கும், ஒரு கப்பில் இருக்கும், இல்லை ஒரு கிளாஸில் இருக்கும். ஸோ இதுதாங்க இந்த கண்டெய்னர் வெசல் அப்படின்னு சொல்லி சொல்றது. சரிங்களா? அவங்களுக்குன்னு ஒரு டெரிட்டரி, ஒரு ஏரியா, ஒரு பீப்புளோட ஒரு எல்லை அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு இன்னும் உருவாகலை. ஸோ அதனால தான் யார் வந்தாலும் சாப்பாடு போடுவேன், யார் வந்தாலும் கவனிச்சுப்பேன், ஏன்னா எனக்கு வந்து இவங்க அவங்க வித்தியாசம்லாம் கிடையாது அப்படிங்கிறது. ஈகோ இஸ் வீக். ஈகோங்கிறது ரொம்ப வீக்காக இருக்கும். ஏன்னா மேஸ்குலின் அவேர்னஸ் இதெல்லாம் இன்னும் கிரியேட் ஆகலை. இந்த மேஸ்குலின் அவேர்னஸ்லாம் கோரிலேட்டடுங்க. சரிங்களா? கம்ப்ளீட்லி டிபெண்ட், கெனாட் ஆக்ட் ஆன் இட்ஸ் ஓன். சுயமாக அவங்களால இயங்கவே முடியாது. அது வாழ்நாளில் சாத்தியமே கூடாது இவங்களுக்கு. சரிங்களா? ஒன்று அப்பாவை சார்ந்து இருக்கணும், அப்பா அம்மாவை சார்ந்து இருக்கணும், இல்லை கணவரை சார்ந்து இருக்கணும், இல்லை பசங்களை சார்ந்து இருக்கணும். யாராவது ஒருத்தர் சார்ந்துதான் இவங்களால இருக்க முடியும். அதுதான் வந்து அது இந்தியன் சொசைட்டியில் வந்து அதை நீங்கள் வந்து எல்லா பெரும்பாலான இடத்துல நீங்கள் பார்க்கலாம். கெனாட் கோப் வித் த மெட்டீரியல் வேர்ல்ட். இந்த மெட்டீரியல் உலகம் இருக்கு இல்லையா, லௌகிக வாழ்க்கைன்னு சொல்றாங்கல்ல, பொருளாதார வாழ்க்கை. இந்த பொருளாதார வாழ்க்கையில வந்து இவங்களால கோப்பப் பண்ண முடியாது. அதனால பெரும்பாலும் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்க வச்சுக்க மாட்டாங்க. அப்படி மீறி இவங்க கொடுத்தீங்கன்னா இவங்க கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. சரிங்களா? ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, முடியல போய் படுத்துங்கிடுவாங்க. வேற வழி கிடையாது. அவங்களுக்கு காம்பன்சேஷன் ஒன்லி வந்து ஸ்லீப் தான். ஸோ முடிஞ்சதை பண்ணுவாங்க, முடிஞ்சதை கண்டிப்பாக பண்ணுவாங்க. யாரை டிபெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும். அதை தாண்டி வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ் நோட் எடுத்து கொடுத்து இதெல்லாம் போட்டு என்ன சாத்தியப்படாது, தூக்கி போட்டுருவாங்க. புரியுதா? வீட்டை கிளீனாக வச்சுக்க சொல்லுங்க, பண்ணுவாங்க. சமைக்க சொல்லுங்க, பண்ணுவாங்க. வர்றவங்களை கவனிச்சிக்க சொல்லுங்க, பண்ணுவாங்க. ஸோ திங்ஸ் எல்லாம் நல்லா நீட்டாக ஆர்டராக வச்சுக்க, அதெல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. புரியுங்களா? ஸோ அவங்களுடைய அந்த கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்து கொடுத்தீங்கன்னா அருமையான பர்சன் அவங்க. அதை தாண்டி நீங்கள் ஏதாவது ஹார்டாக கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தான் சிரமம். கன்ஃபியூஸ்டு, ஸ்பேஸ்ட் அவுட், பேரலைஸ்டு. சோரிக் மயாசம். அதாவது சோரிக் மயாசம் அப்படிங்கிறது முயற்சி பண்ணுவாங்க, அவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் இருக்கும், அவங்களுடைய லிமிட்டுக்குள்ள இருக்கும். அதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். கூட இருக்கவங்க பல்செட்லா இல்லை காலம் 1 அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன, நீங்க அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப அருமையான ஒரு லீடரா நீங்க இருப்பீங்க. அவ்வளோ அருமையா வந்து ஏன் லீடர் சொல்றேன்னா, இந்த காலம் 1க்கும் காலம் 6க்கும் ரொம்ப பொருந்தி போகும், ரொம்ப பொருந்தி போகும். அது வந்து கம்ப்ளீட் மேஸ்குலின்ல இருக்கும், இது கம்ப்ளீட் ஃபெமினைன்ல இருக்கும். புரியுதா? அவங்க வந்து எல்லா விஷயங்களையும் கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் எல்லாத்தையும் இணைச்சி வச்சு லீடர்ஷிப் குவாலிட்டி பார்க்கும். இவங்க வந்து நிகழ்காலத்தை மட்டும் பார்ப்பாங்க. புரியுங்களா? ஸோ இன்னைக்கு இப்போ என்ன செய்யணும் செஞ்சிருவாங்க, இன்னைக்கு ஃபுல்லாக நான் வர்றது வரையும் செஞ்சிருவாங்க. புரியுங்களா? அந்த மாதிரி அப்பப்போ விஷயங்களை கொடுத்து அழகாக முடிச்சுக்கலாம். 2-3 வருஷம் சொன்னீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு பறிச்சுங்கிடுவாங்க.
ஆர்டர் பண்ண தெரியாது. புரியுங்களா? இதுதான் விஷயம். கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, ஸ்பேஸ் அவுட் ஆயிடுவாங்க, தூங்க போயிடுவாங்க. சரி, ஃபோர்த் ரோங்கிறது என்ன? காலம் வந்து 6 காலத்துல ஃபர்ஸ்ட் காலம். ஃபோர்த் ரோங்கிறது என்ன? இது வந்து ஏர்லி சைல்டுஹுட். ஃபோர்த் ரோங்கிறது ஏர்லி சைல்டுஹுட். ஏர்லி சைல்டுஹுட்டுங்கிறது என்ன? ஏர்லி சைல்டுஹுட் அப்படின்னா இப்போதான் குழந்தை வந்து கொஞ்சம் எல்லாம் அரைகுறையாக பேச ஆரம்பிச்சு பிள்ளைங்களோட பேச ஆரம்பிச்சிடும். நீங்கள் பேச்செல்லாம் இப்போ பழகிடும், பேச்செல்லாம் பழகிடும், என்னங்கிறதா எல்லாம் புரிஞ்சுக்கும். இப்போ மற்ற பசங்களோட விளையாட ஆரம்பிக்கும். மற்ற பசங்க விளையாடும் போது என்ன, நல்லா அழகாக பேசுவாங்க, அவங்க இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க, எதை வச்சு விளையாடலான்னு பண்ணுவாங்க. அந்த லைக் மைண்டட் பசங்களோட ரொம்ப மேட்ச் ஆயிடுவாங்க. ஸோ விளையாடுவது அப்படிங்கிறதுல அவங்களுடைய அங்கதான் கிரியேட்டிவிட்டி ஆரம்பிக்கும். நீங்க பாருங்க, ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தை வளர்ந்த உடனே பில்டிங் பிளாக்ஸ் வாங்கி கொடுப்பாங்க, பொம்மைகள் வாங்கி கொடுப்பாங்க, கார் வாங்கி கொடுப்பாங்க. அதை வச்சுட்டு புதுசு புதுசாக அது உங்களுக்கே சொல்லி தர அளவுக்கு கற்றுக்குங்க. பிளே, கியூரியாசிட்டி, இன்க்யூசிட்டிவ்னஸ், ரெகக்னைசிங், புல்லிங் அப்பார்ட். ஸோ இனிஷியேட்டிவ் இல்லைன்னா லேக் ஆஃப் இனிஷியேட்டிவ். ரெண்டாவது குவைட் ஆப்போசிட் பொலாரிட்டி. பேரலைசிஸ், இன்எபிலிட்டி டு செட் கோல்ஸ். சமயத்தில் வந்து அது போகிற போக்கில் அது பாட்டு போயிட்டே இருக்கும், கோல் செட் பண்ணலாம் பண்ண தெரியாது. டு டேக் ஆன் டாஸ்க் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் டு எரெக்ட் பார்டர்ஸ். என் ஃப்ரெண்டு, எனக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், இப்படி வந்து பார்டர்ஸை வந்து இப்போ தான் கிரியேட் பண்ணுவாங்க. தன்னுடைய உறவுகளை வந்து இப்போ தான் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஏரியா அது. சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் தெரியாது. ஆண் வித்தியாசம், பெண் வித்தியாசம், உறவுக்காரங்க யாரு, ஏன்னா நம்ம வீட்டில் உள்ளவங்க யாரு, யார் இந்த வீட்லயே இருக்கா, கூட பிறந்தவங்க யாரு, அப்பா அம்மா யாரு, இந்த இதெல்லாம் வந்து இங்கதான் வந்து கிளியாரிட்டி ஆகும் இந்த ஃபோர்த் ரோவில், ஏர்லி சைல்ட்ஹுட்ல. ஸோ செக்ஸ் பெனட்ரேஷன், செக்ஸுவல் அபியூஸ், இங்கதான் வந்து அந்த பிரைமரி செக்ஸுவல் ஐடென்டிட்டி வந்து இங்கதான் உருவாகும். ஸோ பாய்னா யாரு, கேர்ள்னா யாரு, ஆண்கள் பெண்கள், அதை பிரித்து பார்க்கறது, அதெல்லாம் வந்து இங்கே தான் கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஆஸ்பெக்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதெல்லாம் குழந்தைகள் பாலின அபியூஸ் நடக்கிறது, அதெல்லாம் இந்த வயசில் நடக்குதுங்க. வீக்னஸ் ஆஃப் பிரைமல் செக்ஸுவல் ஃபேக்கல்ட்டி, ஸோ அந்த ஆஸ்பெக்டில் ஃபோர்த் ரோ இருக்கும். இப்போ இந்த காலம் 1 4th ரோவும் சேர்ந்தா எப்படி இருப்பாங்க? காலம் 1 4th ரோவும் சேர்ந்தா எப்படி இருப்பாங்க? முதல்ல காலம் 1 என்ன சொல்லுது? கம்ப்ளீட்டா நான் டிபெண்ட், நான் ஃபெமினைன், ரொம்ப சாஃப்ட், சொல்ற பேச்செல்லாம் கேட்பேன், சொல்றதெல்லாம் கேட்பேன். 4வது என்ன? இப்போதான் நான் வந்து வெளி உலகத்துக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கிறேன், ஃப்ரெண்டோட சேர்ந்து விளையாட போறேன், புதுசாக விஷயங்கள் நான் கற்றுக்கிறேன். புரியுங்களா? ஸோ இந்த இடத்துல இந்த ரெண்டும், காலம் 1 காலம் 4 சேரும்போது அந்த இடத்துல வந்து பல்செட்டில் சைக்கோட்டிக் மேட்சத்தில் வர்றாங்க. ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்தா அந்த குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்ப்போம். சென்சுவல் டெம்ப்டிங் செக்ஸுவாலிட்டி. காலம் 1 ப்ரொடியூசஸ் வெரி செக்ஸுவல் கிரியேட்டிவ் எனர்ஜி. சரிங்களா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேற அதாவது கான்சன்ட்ரேஷன் டைவர்சிட்டிலாம் வேற எங்கேயும் இருக்காது. டெம்ப்டேஷன் அசோசியேட் வித் இது ஃபோர்த் ரோ. ஃபோர்த் ரோங்கிறது என்ன? இனிஷியேட்டிவ்னஸ், என்னன்னு தெரிஞ்சுக்கிறது, புரியுங்களா? மற்றவங்களோட சேர்ந்து விளையாடுறது. ஸோ இந்த கிரியேட்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகுது. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈகோ, அவேர்னஸ்ஸு, நாலேஜு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு இது அப்படிங்கிறது அந்த சென்சுவல் எனர்ஜி அப்படிங்கிறது சர்ஃபேஸில் இருக்கும். ஸோ அதனால வந்து அது வந்து கொஞ்சம் எக்ஸைட்டட் ஏரியாவாக இருக்கும் எங்களுக்கு. அதே நேரத்தில் வந்து வெளி உலகத்துக்கு இப்போ தான் முதல்ல வரும்போது நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும், சரி எது தப்பு எது அப்படின்னு அறிய முடியாத இடத்துல கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ ஆஃபன் வித் ஹார்மோனல் பத்தாலஜி. இதனால தான் அந்த செக்ஷுவல் ஸ்பேயரில் அந்த ஒரு கன்ஃபியூஷனும் அந்த சப்ரேஷனும் இதை ஓவர் ஸ்டிமுலேஷனும், ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது
அதை சப்ரஸ் பண்ணும்போது ஹார்மோனல் பத்தாலஜி இங்கே வருதுங்க. ஆம்பளையாக இருக்கலாம், லேடிஸாக இருக்கலாம், ஜென்ஸாக இருக்கலாம். தி சென்சுவல் அண்ட் எமோஷனல் எனர்ஜி, சென்சுவல் அண்ட் எமோஷனல் எனர்ஜி ஆர் மச் பிரசன்ட், பட் ஈகோ இஸ் வீக். ஈகோங்கிறது ரொம்ப வீக்காக இருக்கும், இம்மெச்சூராக இருப்பாங்க. புரியுதா? இன்ஃப்ளூயன்ஸ்டு, ஈஸியாக இவங்களை வந்து யாரும் வென்று விட முடியும், கன்வின்ஸ் பண்ண முடியும். ஸோ இவங்களை யார் வேணாலும் கையாள முடியும். அதுதான் வந்து இம்மெச்சூர் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ், வீக் ஈகோ. ஸோ அதனால வந்து அது இவங்களை முறையா புரிஞ்சுக்கிட்டு அந்த சமூக ஒழுக்க முறையோட இவங்களை பார்த்துக்கிறவங்க இருந்தாங்கன்னா இவங்க ரொம்ப சேஃபா இருப்பாங்க. ரொம்ப, அதாவது என்ன சொல்றது, லைஃப்ல ஒன்றும் பிரச்சனை இல்லாம இருப்பாங்க. இவங்களுக்கு பெருசா நோய்க்கு அந்த மாதிரிலாம் எதுவும் வந்துடாது. ஸோ அப்படிப்பட்ட ஆள் இவங்களுக்கு ரொம்ப ப்ரொடெக்ட் பண்றது ரொம்ப அவசியமானது. ஹர்ட் அண்ட் ஸ்வேய்டு ஈஸிலி ஃப்ரம் எவ்ரிதிங். எல்லா விஷயத்திலும் வந்து ஈஸியாக ஹர்ட் ஆயிடுவாங்க, ஈஸியாக ஹர்ட் ஆயிடுவாங்க. ஏன் அப்படின்னா அவ்வளோதான், இவங்களுடைய அந்த நிலை அப்படிங்கிறது அப்படிதான் இருக்கும். ஒரு சின்ன வார்த்தைகள் சொன்னா கூட அவங்க ஹர்ட் ஆயிரும். ஸோ அதாவது மனசு ரொம்ப வலி ஏற்படும் அவங்களுக்கு. அதனால அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. எவ்ரி அஃபென்ஸ் த்ரோஸ் தெம் ஆஃப் பேலன்ஸ். அவங்கள குறை சொல்லக்கூடாது, குற்றம் குறை சொல்லக்கூடாது, திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது. ஸோ அவங்கள வந்து ரொம்ப பாதுகாப்பாக, அந்த பல்செட்ல செடி பார்த்தீங்கல்ல, அது நம்ம கைப்பட்டாலே அது காயமாயிரும் போல் இருக்கு, அவ்வளோ சாஃப்டா இருக்கு அந்த செடி. புரியுங்களா? ஸோ அந்த அளவில் தான் இவங்க இந்த பர்சனையும் வந்து பார்த்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் காலம் ஃபியச்சர்ஸ் அதுதான். ஏன்னா அது அதாவது ஈகோ வீக்காக இருக்கிறது, இம்மெச்சூராக இருக்கிறது, ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறது அவங்க, எஸ்பெஷலி இந்த ஏர்லி ஸ்டேஜஸ், ஆரம்ப கட்டத்தில். சரி, அடுத்தது பார்ப்போம். They often feel oversensitive and say, I have no skin. மகேஷ்காந்தி, டாக்டர் மகேஷ்காந்தி சொல்றாங்க. ஓவர் சென்சிட்டிவா இருக்கிறது அப்படிங்கிறது அப்படின்னா என்ன? சின்ன வார்த்தைக்கும் அஃபெண்ட் ஆகிறது. என்ன, சின்னதா அவங்கள்ட்ட வந்து ஏதாவது என்ன சொல்றது, சுச்சுவேஷன், அவங்க பழக்கப்படாத சுச்சுவேஷன்ல விட்டுட்டு போயிட்டீங்கன்னா ஈஸியா பயந்துருவாங்க, பழக்கப்படாத மனிதர்கள் மத்தியில அணுக பயப்படுவாங்க. புரியல? புதிய சுச்சுவேஷன் அவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும், பயமா இருக்கும். அதே மாதிரி வார்த்தைகள், கடுமையான வார்த்தைகள் அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து ஐ ஹவ் நோ ஸ்கின் அப்படின்னு சொல்றாரு. டிபெண்டன்சி, டிஃபிகல்டி டு செப்பரேட். டிபெண்டன்சி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா இன்னொருத்தர் டிபெண்ட் அப்படி இருக்கிறது அப்படிங்கிறது, செப்பரேட்டா இருக்க முடியாது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஃப்ரம் மதர், ஃப்ரம் டெட்டி பியர், இது பாருங்க, டெட்டி பியர் கூட விட்டுட்டு இருக்க முடியாதான். ஃப்ரம் ஆல் தட் கன்ஃபரண்டிங், எதெல்லாம் எதிர்கொள்றாங்களோ, எதெல்லாம் அவங்களோட ஃபெமிலைஸ் ஆகுதோ, எதையுமே விட முடியாது. இன்கான்ஸ்டன்சி, டிஃபிகல்ட் டு செட் கோல்ஸ் பை தெம்செல்ஸ், இர்ரெசில். தனக்குன்னு ஒரு கோல்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு இடத்துல இங்கே இருன்னா இருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரி, லுக்கிங் ஃபார் எ ஸ்ட்ராங் பர்சன் டு லீன் ஆன். நான் ரொம்ப சாஃப்டா இருக்கிறேன், ஸோ என்ன பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு என்ன கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்கான பர்சன் தான் வச்சுக்கலேன், அவங்களுக்காக ஒரு அடிமை மாதிரியே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சப்மிசிவா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பாங்க. அதனாலதான் நக்ஸ்வாமிகா 6 காலத்துல வரக்கூடியது, அதையும் பல்செட்லையும் மேட்ச் பண்ணி சொல்லுவாங்க. நக்ஸ்வாமிகாவுக்கு பல்செட்ல மேட்ச் ஆகி போயிடும். அதாவது அடிக்கடி திட்டுவாங்க, கோவப்படுவாங்க. அது ஒருபர் இருந்தால் கூட பார்த்துக்கிறது அப்படிங்கிறது, அந்த லீடர்ஷிப் ரோல்லேருந்து பார்த்துக்கிறது அப்படிங்கிறது அங்கே நடக்கும். ஸோ தெர் இஸ் எ நீட் டு ஹோல்ட் ஆன் டைட் டு சம் ஒன் ஸ்ட்ராங் ஹூ வில் டிஃபெண்ட் தெம், கிவ் தெம் எ சாலிட் ப்ரெசன்ஸ் அண்ட் ப்ரைவேட் செக்யூரிட்டி. இந்த காலம் ஒன்றுக்கு தேவையானது அதுதான், அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நாட் their relevance to its common name, wind flower. புரியுங்களா? அந்த காத்துல வந்து அசைஞ்சு ஆடிக்கிட்டே இருக்கிற ஃப்ளவர், புயல் வந்தா என்ன ஆகும், பிச்சுட்டு ஓடி வரும்.
அந்த புயல் வராமல் பார்த்துக்கணும் உங்களுக்கு. ஸோ அந்த விண்ட் ஃப்ளவர் அப்படிங்கிறது அந்த இவங்க எப்போதுமே தென்றல் காற்றுக்கு தான் விரும்புவாங்க. ரொம்ப சூடான காற்று, வேகமான காற்று, ரொம்ப குளிர்ச்சியான ஏசி இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது. மென்மையான அணுகுமுறை இவங்களுக்கு வேணும். மென்மையான அணுகுமுறை வேணும். இட் இஸ் as if they would let the creative energy of the column go free. Insanity will ensue. The vessel will not be able to contain it and it will dissolve. அதாவது காலம் 1 அப்படிங்கிறது பெருசா இவங்கள்ட்ட கிரியேட்டிவிட்டி அந்த மாதிரிலாம் இருக்காது, இவங்களுக்கு பார்டர் இருக்காது, தெரிஞ்சவங்க யாரும், அதாவது உங்களுக்கு தெரிஞ்சு தெளிவா சொல்லலாம், அவங்களுக்கு 2-3 பேர் தான் பழக்கப்பட்டவங்க, வேற யாரும் கூட இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி லிமிட்டடா அவங்க இருப்பாங்க. The other side is shying away from such strong people because they lose themselves thus. ரொம்ப ரூடா இருக்கிறாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, கிட்ட போக பயப்படுவாங்க, கிட்ட போக பயப்படுவாங்க. ஸோ இது வந்து இந்த மேட்சிங்லாம், மேட்ரிமோனி மேட்சிங்லாம் நல்லா தெளிவாக வெளிப்படும். புரியுங்களா? ஸோ அவங்கள பார்த்துக்கிற மாதிரி கொஞ்சம் சப்போர்ட்டிவா, ரொம்ப மிரட்டாத மாதிரி, ரொம்ப பயமா இல்லாத மாதிரி இருந்தால் தான் ஒத்துப்பாங்க, இல்லைன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஃபியர் ஆஃப் மென், ஆன்சைட்டிஸ் அண்ட் ஃபியர் ஆஃப் லாஸிங் கண்ட்ரோல். ஸோ தன்னுடைய கண்ட்ரோலை இழந்துருவோமோ, ஏன் அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. ஸோ ஒரு பக்கம் எந்த அளவுக்கு சென்சிட்டிவாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு ரெப்பர்ட்டில் பார்த்தீங்கன்னா பல்செட்டில் நைவ், மைல்டு அண்ட் ஜென்டில்னு இருக்கும். அதில் ஒரு 3 மார்க் 4 மார்க்கில் வரும். மைண்ட் அப்ரப்ட்னு இருக்கும், அதில் 4 மார்க்கில் வரும் பல்செட்டில் மருந்து. ஸோ சாதம் இருந்தால் காடு கொள்ளாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இந்த எண்டில் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்காங்களோ அந்த எண்டில் அந்த அளவுக்கு ரொம்ப அப்ரப்டா இருப்பாங்க. தே மைட் சீக் கண்ட்ரோல். அதுதான், அதாவது ஒன்று அடுத்தவங்க திட்டாம இவங்களை பார்த்துப்பாங்க, அப்படி திட்டா கூட எதிர்த்து திட்ட மாட்டாங்க. ஏன் இவங்க பேச திரும்ப அவங்க ஒரு இது மேலே போனாங்கன்னா இன்னும் ரொம்ப அசிங்கமாயிரும், இன்னும் ரொம்ப ஹர்ட் ஆயிரும். ஸோ அதனால முடிஞ்ச அளவு கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துடுவாங்க. So as a compensation of this strong, upsetting emotional roller coaster, as a compensation for the inability to formulate a sound ego identity against the world. அதாவது ஒரு பக்கம் அந்த மாதிரி ரொம்ப மோசமான இவங்களை உருட்டி பெரட்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அதில் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்க முயற்சி பண்ணுவாங்க. They need to hold on to something strong. They need to hold on to something strong that will land them solid and defend them. யாராவது தன்னை பார்த்துக்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்க கூட அப்படியே மெர்ஜாயி அவங்களுடைய ஷேடோவில் அப்படியே இருந்துப்பாங்க. இட் சீம்ஸ் as if they will let lose the creativity. அதனால தான் தனியா தான் இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணணும் அப்படிங்கிற கிரியேட்டிவிட்டி இவங்க வச்சுக்கிறது இல்லை. வைல்ட் எனர்ஜி ஆஃப் தி காலம், they will go insane. The vessel will not hold and it will dissolve again. So, அதனால இவங்க டிபெண்டபிலிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தனியா அதை செய்யணும் இதை செய்யணும் இவங்க முயற்சி பண்ண மாட்டாங்க. அவங்க சொல்றது மட்டும் கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான செஞ்சு கொடுத்துக்கிட்டு அவங்க நிழல்ல அப்படியே பத்திரமா இருந்துப்பாங்க. தி மைண்ட் பிகம் ரிஜிட், ஃபிக்ஸேட்டட். அதாவது அவங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து விஷயங்களை பார்க்க என்ன ஆகும், தனக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைலை செட் பண்ணிப்பாங்க. ஓகே, வீட்டுக்காரரு, இது மாமனார், இது மாமியார், என் புள்ள, கிளீனா ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சுப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கும், ஏன்னா எல்லாரும் டிபெண்ட் பண்ணி இவங்க இருக்கிறாங்க, மாமனார மாமியார ஹஸ்பண்டை பசங்களை எல்லாத்தையும் இவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. அப்போ அங்கே எங்கேயுமே தனக்கு எதுவும் நெகட்டிவாக எதுவும் ஹர்ட் ஆயிடாம தான் பாதிக்கப்படாத அளவுக்கு இவங்க ஒரு மைண்ட் செட் வச்சுக்கிட்டு ஒரு ரொட்டீன் ஒர்க்குக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்பாங்க. அதுதான் ஃபிக்ஸட் ஐடியா. ஈவன் ரிலீஜியஸ் அஃபெக்ஷனில் கூட பார்த்தீங்கன்னா ரொட்டீனாக, அதாவது ரிலீஜியஸ் இதில் கோயிலுக்கு போகிறதாகட்டும், பூஜை பண்ணுறதாகட்டும்,
ஃபங்க்ஷன், அதாவது ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதாகட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு ஃபிக்ஸிடிக்கு வந்துடுவாங்க. இவங்க ஒரு ஃபிக்ஸிடி வந்துடுவாங்க. அதை தான் கூட இருக்க பிள்ளைங்களையும் ஃபாலோ பண்ண வைப்பாங்க. ஓவர் தி இயர்ஸ் தே மைட் பிகம் டஃப், கண்ட்ரோல்ட் அண்ட் ஆர்டர்லி, ட்ரைங் டு ஃபீல் செக்யூர். ஸோ அதை இவங்க வந்து ஒரு பக்கம் கடவுள் அப்படிங்கிறவங்க இவங்க எல்லாருக்கும் மேலே பாதுகாப்பாக நினைப்பாங்க. ஸோ அதில் வந்து எந்த தப்பு நடந்துடாம பார்த்துப்பாங்க. அதில் ஒரு ஃபிக்ஸட் ரூல் வச்சுப்பாங்க, எல்லாரையும் ஃபாலோ பண்ணி வைப்பாங்க. ட்ரைங் டு மெயின்டைன் கண்ட்ரோல் ஹென்ஸ் பிரிங்கிங் ப்ரீ ப்ரிப்பேர்ட் லிஸ்ட் ஆஃப் சிம்டம்ஸ் த்ரூ த கன்சல்டேஷன். அதே மாதிரி உங்களுக்கு அவங்க கம்ப்ளைண்ட் சொல்றதுக்கு ரொம்ப தெளிவா ஒரு லிஸ்டோடையும் வந்துருவாங்க. They can become dogmatic and even fanatic, mind fanaticism. அதாவது கொள்கையில ரொம்ப வெறித்தனமான பிடிப்பு, அன்றாட வாழ்க்கை முறைகள்ல வெறித்தனம் வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்றேனே, யாராவது அக்கா கொஞ்சம் ஃபங்க்ஷனு போனோம், சேலை இருந்தால் கூட அக்கா கட்டிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சேலை கொடுத்துருவாங்க, திரும்பி வாங்க மாட்டாங்க. கொடுத்தா கொடுத்தது தான், அதோட வச்சுப்பாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸடாக ஒரு விஷயம் வந்து இவங்க வச்சுப்பாங்க. டிப்பிக்கலி கான்ட்ராடிக்டரி அண்ட் ஆல்டர்னேட்டிங் ஸ்டேட்ஸ். சிம்டம் வேரி, பேஷண்ட்ஸ் ஆர் அன்ஸ்டேபிள் போத் ஃபிசிக்கல் அண்ட் மென்டலி. அதாவது இப்போ இவங்க வந்து அந்த அவேர்னஸ், ஈகோ அப்படிங்கிறதுலாம் பெருசாக இல்லைங்கிறதுனால சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இவங்களுடைய மனநிலைகளும் மாறும். ஒரு கன்ஃபியூஸாக பார்க்கறது, பயந்துக்கிட்டு பார்க்கறது, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த வேரியஸ் மூடு வரும்போது வேரியஸ் சிம்டம் வரதானே செய்யும். லைஃப் சுச்சுவேஷன் மாறிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுடைய மென்டல் ஸ்டேட் மாறிக்கிட்டு தான் இருக்கும், அவங்க எமோஷனல் ஸ்டேட் மாறிக்கிட்டு தான் இருக்கும். எமோஷனல் ஸ்டேட் மாற மாற அவங்களுடைய சிம்டமும் மாறிட்டு, நேச்சர் ஆஃப் சிம்டம், லொகேஷன் ஆஃப் த சிம்டம் எல்லாமே மாறிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அன்ஸ்டேபிளாக இருப்பாங்க. தி எனர்ஜி ஆஃப் காலம் 1 is unstable. Heat sensitivity will heat. ஹீட்டு, அதாவது ஹீட்டு சென்சிட்டிவிட்டி, டெம்பரேச்சர் சென்சிட்டிவிட்டி ஆகும். இவங்களுக்கு வந்து கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கும். அதாவது ரொம்ப கூலிங்கும் ஒத்துக்காது, ரொம்ப ஹாட்டும் ஒத்துக்காது. ஸோ அந்த அளவு இருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டைம் ஆகும் போல இருக்கு. அவங்களுடைய கேஸ் இருக்குது சார். ஒரு கேஸ் முடிஞ்சா பார்த்துடலாம் சார். அதே தான் 10 நிமிஷம் ஆனால் பரவாயில்ல, கேஸை பார்த்துருவோம். அது சிம்பிள், ஒரே ஒரு கேஸு. இப்போ இதில் ஓப்பன் பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. ஒரு 2 நிமிஷம் டைம் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பவர் கட் ஆனதுல எல்லாம் உள்ள ஓடிடுச்சு, திரும்ப எல்லாத்தையும் உள்ளே இருந்து தோண்டி எடுக்க வேண்டியது. ஒரு கேஸு
தெரியுங்களா? 76 years old man. அவர் வந்து அதாவது கிளினிக் வர்ற வழியில எங்கேயோ மிஸ் ஆயிட்டாரு. வழியை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப சிரமப்பட்டு வந்துட்டாரு. ஒரு அவரு அந்த கம்ப்ளைண்ட் சொல்லும் போதே ரொம்ப சாஃப்டா விஷயங்களை வந்து ரொம்ப சாஃப்டா நைவா சொல்றாரு. அவர் வந்து ஒரு பல வருஷமா ஒரு பில்டரா இருக்காரு, பில்டிங் கன்ஸ்ட்ரக்டரா இருக்காரு. 60 வயசுல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கிராயின் ஹெர்னியா அதுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகி 3 வருஷம் கழிச்சு ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோஸ்டேட் என்லார்ஜ் ப்ரோஸ்டேட் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் வந்து இந்த ஆப்ரேஷனை விரும்பலை. ஐ ஹேவ் எ யங் ஒய்ஃப் அண்ட் ஐ நியூ ஐ வுட் இம்பேர் மை ஃபங்க்ஷன். இந்த ஆப்ரேஷன்னால என்னுடைய ஒரு பக்கம் ஒய்ஃப் சின்ன வயசு தான், நான் என்னுடைய இதை இழந்துடுறேன், செக்ஷுவல் ஃபங்க்ஷனை இழந்துடுறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு அவருக்கு. A year after he had a heart failure. ஒரு வருஷம் கழிச்சு அவருக்கு ஹார்ட் ஃபெயிலியர் வருது. டேக்கிங் மெடிசன், அதுலேருந்து அவர் மருந்து எடுத்துக்கிறார். இப்போ வந்து தி ரீசன் ஹி கேம் வாஸ் பிகாஸ் ஆஃப் சடன் ஸ்லீப்பினஸ். ஒய்ஃப்கிட்ட பேசிட்டே இருக்கிறேன், திடீர்னு தூங்கிடுறேன். இந்த தூக்கம் என்ன அறியாம வருது. கேக்குதுங்களா? கேக்குதுங்க. ஓகே. என்ன அறியாம தூக்கம் வருது, அதுக்காக நான் வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் வந்திருக்கேன். ஐ டோன்ட் லைக் த பெட். ஐ கோ டு ஸ்லீப் ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள். வேக்கப்பட்டு 2 AM 2 மணிக்கு எழுந்திக்கிறாரு. ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க ஒய்ஃப் வந்து ஏசி போட்டுக்கிறாங்க, ரொம்ப கூலிங்கில் வச்சுக்கிறாங்க, விண்டோலாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இவருக்கு வந்து ஃப்ரெஷ் ஏர் வேணும். இருந்தாலும் அவங்களுக்காக இவர் வந்து கொஞ்சம் அனுசரித்து போகிறாரு. பட் இவருக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. சம்டைம்ஸ் ஐ வேக் அப் ஹர் டு டாக். சம்டைம்ஸ் அவங்கள வந்து நான் பேசலான்னு எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, நான் தனியாக முடிச்சிடுவேன், அவங்க நல்லா தூங்குறாங்க, எனக்கு தூக்கம் வரல, தனியாக இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. அடுத்தது, தி ஒர்ஸ்ட் திங் இஸ் தி லாஸ் ஆஃப் லிபிடோ. அந்த செக்ஷுவல் ஃபங்க்ஷனுக்கு தான் தகுதியெல்லாம் போயிட்டது, ரொம்ப வருத்தமாக இருக்கு. அந்த ரிட்டையர் ஆன பிறகு அது இன்னும் ரொம்ப வருத்தமாக இருக்கு. நவ் ஹி டஸ் ஆல் தி அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவுட் சைடு ஹோம் அண்ட் ஷாப்பிங். அட் ஹோம் ஹி கிளீன்ஸ், அயன்ஸ் க்ளோத், எல்லா வேலையும் பார்க்குறாரு. வீட்டுக்கு வெளியில் பர்ச்சேஸ் பண்ணுறது, வீட்டுக்குள்ளே க்ளீன் பண்ணுறது, அயன் பண்ணுறது. ஈவன் ஃபார் இஸ் டாட்டர் லைக்ஸ் பீயிங் ஆக்குபைட். அவங்க பொண்ணுக்கான வேலைகள் எல்லாத்தையும் செய்யறதுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கார். ஹீ ஹேஸ் எ ஃப்ரெண்ட்லி நேச்சர், எ பாசிஃபையர், நெவர் ரைஸ் டு எ ரியல் குவாரல். யாருக்கிட்டையும் அவர் வந்து சண்டை போடுறதில்ல, கோவப்படுறதில்ல, எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சர்ல அவர் வந்து இருக்கிறார். தி மெயின் இஷ்யூ அட் ஹோம் அப்படிங்கிறது இன்னொன்று வந்து ரிலீஜியன் ரிலேட்டட். என்ன, அதாவது இவர் வந்து அந்த ரிலீஜியஸ் அஃபெக்ஷன் நிறையா இருக்கு, ரிலீஜியஸ் அதாவது ரெகுலாரிட்டிஸ் நிறைய வச்சிருக்கிறாரு. அவங்க ஒய்ஃபை பொறுத்தவரை அந்த பக்கமே வர்றதில்லை. ஒன்று, அவங்க ரிலீஜியஸ் அஃபெக்ஷன் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட இல்லை, இவர்கிட்ட நிறையா இருக்கு. அதில் ஒரு ஆடாக ஃபீல் பண்ணுறாரு. அப்புறம் ஏர் கண்டிஷன் அப்படிங்கிறதுல இவருக்கு ஓப்பன் ஏர் தேவைப்படுது, அவங்க ஏசியை போட்டுக்கிறாங்க. அப்புறம் வந்து செக்ஷுவல் ஃபங்க்ஷனில் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஆப்ரேஷன் ஆகி அது இல்லாமல் போச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து ஹீட் வந்து நல்லா இருக்கு. ஒரு பக்கம் ஏசி போட்டுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் வெயில சுத்துறாங்க. பட் இவருக்கு வந்து ஐ டோன்ட் லைக் ஸ்ட்ராங் சன். சம்மர்ல வந்து இவரால் டாலரேட் பண்ணவே முடியறதில்ல. ஐ டோன்ட் லைக் க்ளோஸ்டு பிளேசஸ்.
க்ளோஸ்டு பிளேஸே எனக்கு பிடிக்காது. ஆல்மோஸ்ட் ஃபைண்ட் இன் தி எலிவேட்டர். அதாவது இதில் லிஃப்டில் போகிறது. ஐ டோன்ட் லைக் க்ளோஸ்டு பிளேசஸ், கேன் ஆல்மோஸ்ட் ஃபைண்ட் இன் எலிவேட்டர். சரிங்களா? லிஃப்டில் வந்து ரொம்ப ஷார்ட் க்ளோஸ்டு பிளேஸில் வந்து அவர் சமயத்தில் மயக்கம் வந்துடுது, தலை சுத்தல் வருது. ஃபீல் சஃபோகேட்டட் இன் ஹவுசஸ் வித் க்ளோஸ்டு விண்டோஸ். ஜன்னல் கதவெல்லாம் மூடி இருந்தால் சஃபோகேட் ஆகுது. வென் ஆஸ்கர் டு டிஸ்கிரைப் ஹிஸ் நேச்சர், ஹி டிபெண்ட்ஸ் இஸ்லாம் ஆஸ் ஷை. ஏதாவது கேட்டோம்னா கூச்சப்படுறாரு. ஹிஸ் ஒய்ஃப் டஸ் த டாக்கிங், பர்டிகுலர்லி அவாய்ட்ஸ் ஆர்கியூமெண்ட்ஸ், ஈவன் ஃப்ரெண்ட்லி வில் கிவ் அப் ஃபர்ஸ்ட். ஆர்கியூமெண்ட், ஒய்ஃப் ஏதாவது ஆர்கியூமெண்ட் பண்ணாங்கன்னா அவாய்ட் பண்ணிடுறாரு. அது டோட்டலாக முதல்ல அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறாரு. ஹிஸ் ஒய்ஃப் டெல்ஸ் ஹிம் ஆஃபன், யூ ஆர் நாட் பில்ட் ஃபார் திஸ் வேர்ல்ட், யூ ஆர் டூ குட். இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி நீ வந்து இல்லை, இருந்தாலும் ரொம்ப நல்லவராக இருக்கிறியே அப்படிங்கிறாங்க. ஹி இஸ் தேர்ஸ்ட்லெஸ், தேர்ஸ்டே கிடையாது சுத்தமாக இருக்கு. ஸ்லீப்ஸ் ஆன் சைடு ஆர் பேக், ஒன் சைடாக படுக்கிறார், இல்லைன்னா ஆன் தி பேக், கவுந்தரிச்சு படுக்கிறது இல்லை. ஆஃபன் வித் ஹேண்ட்ஸ் ஸ்ட்ரெச்டு எபவ், நெத்தி மேலே கை வச்சுட்டு படுக்கிறார், இல்லை உடம்பு மேலே கை வச்சுட்டு படுக்கிறார். ஸோ இதுலேருந்து இதான் கேஸுங்க. இந்த கேஸில் என்ன அனலைசிஸ்? இஸ் எ கிவர். அவரு இஸ் நாட் கெட்டர், கிவர். ஸோ அடுத்தவங்கள்ட்ட எதிர்பார்க்கறது இல்லை. டஸ் எவ்ரிதிங் அட் ஹோம், வீட்டில் எல்லா வேலையும் பார்க்குறாரு. சர்வ்ஸ் அ ஃபேமிலி வித் லவ் அண்ட் திங்ஸ் நன் த லெஸ் ஆஃப் ஹிம்செல்ஃப் ஃபார் இட். தனக்குன்னு இல்லாமல் அடுத்தவங்களுக்காக எல்லா வேலையும் பண்ணுறாரு. இஸ் எ பாசிஃபையர் அன்ஏபிள் டு குவாரல். எப்போதுமே ரொம்ப பாசிஃபையர்னு என்ன, அதாவது சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியாக இருக்கக்கூடியவர், எப்பவுமே சண்டை போடுறது இல்லை. எட் ஆஃபன் லாசஸ் ஹிஸ், தன்னை இழந்தாலும் தன்னுடைய அடையாளத்தை இழந்தாலும் பரவாயில்ல, சண்டை போடுறது இல்லை அப்படிங்கிறத ஒரு ஸ்ட்ராங் குறிக்கோளில் அவர் இருப்பார். ஹி கிவ்ஸ் அப் ஹிஸ் ஓன் நீட்ஸ் ஃபார் ஹிஸ் ஒய்ஃப். தனக்கு என்ன தேவை இருந்தாலும் ஒய்ஃபுக்காக அதை விட்டு கொடுப்பார். ஏன்னா அவங்க தயவில் இருக்கிறதா அவங்க ஃபீல் பண்ணுறாரு. அதான் விஷயம். அவங்க ஏசி போட்டுக்கிறாங்க, கண்ணாடி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க, இவருக்கு முடியல, தூக்கம் வரல, ஏஞ்சி உக்காந்துக்கிறாரு, இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்காக விட்டு கொடுக்குறாரு. ஏதாவது ஒப்பீனியன் சொன்னால் அவங்களுக்காக விட்டு கொடுத்துறாரு. வெயில் காலம், அவங்க வெளியில் போனால் அவங்க போகிறாங்க, கூட போக வேண்டியிருக்கு, இவருக்கு முடியாது, இருந்தாலும் போகிறாரு. He gives up his own needs for his wife. தன்னோட தேவை எதுவாக இருந்தாலும் அவங்களுக்காக விட்டு கொடுத்துறாங்க. ஈவன் தி செக்ஷுவாலிட்டி இஸ் ஃபார் ஹர், நாட் ரியலி ஃபார் ஹிம்செல்ஃப். செக்ஸ் அப்படிங்கிறது கூட அவங்க விருப்பம்தான், இவருக்குன்னு ஒன்றும் கிடையாது. ஷை, ரொம்ப வெட்கப்படக்கூடியவராக இருக்காரு. பெட்டர் வித் ஓப்பன் இயர், ஓப்பன் இயர் பெட்டராக இருக்கு. டஸ்ட்லெஸ் அண்ட் ஹேஸ் கோல்டு ஃபீட், அதாவது தண்ணி தாங்க இருக்கிறதுல கால் வந்து கூலிங்காக இருக்கும். ஹிஸ் ஒய்ஃப் டிஸ்கிரைப்ஸ் ஹிம் ஆஸ் டூ குட் ஃபார் திஸ் வேர்ல்டு. இந்த உலகத்துக்கு உலகத்திலேயே ரொம்ப நல்ல மனுஷன் யாருன்னா என் வீட்டுக்காரர் தான் சொல்கிறாங்க. ஹி இஸ் கேரிங், ரொம்ப கேர் பண்ணிக்கிறாங்க. வெரி ரெஸ்பான்சிபிள் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப பொறுப்பாக இருக்காங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. தி ஃபர்ஸ்ட் காலம் குவாலிட்டிஸ் ஆர் மெட் இன் த மோர் மெச்சூர் ஸ்டேஜ். தி ஃபர்ஸ்ட் காலம் குவாலிட்டிஸ் ஆர் மெட் இன் எ more mature stage. This is a ranunculus. The symptoms led to pulsatilla. அதாவது ஃபர்ஸ்ட் காலத்துல ஒரு மெச்சூர்டா இருக்கிறார். ஏன் சண்டை போடுறது இல்லை, சொன்ன பேச்சு கேட்கிறாரு, அடுத்தவங்களுக்காக விட்டு போறாரு. என்ன இவரை போல நல்ல மனுஷன் உண்டா அப்படிங்கிற அளவுக்கு நல்ல பேர் இருக்கிறார். இதுதான் அந்த காலம் ஒண்ணுல உள்ள மெச்சூர் ஸ்டேட்னு வச்சுங்களேன். ஸோ இவங்களுக்கு வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா 3 days ஆஃப்டர், அதாவது 30 கொடுக்குறாங்க, 30 பல்செட்டில் 30. ஸோ ஸ்லீப் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸ்லீப் இம்ப்ரூவ்டு. He had severe cold that deteriorated to bronchitis, a situation he knew well and usually overcome it with antibiotics. Bronchitis அப்படிங்கிறது lasted for 3 weeks and slowly improved.
ப்ரோகைட்டிஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அடுத்து 200 கொடுக்குறாங்க. 4 months later he was perfectly well. ஸ்லீப் பெட்டர் ஆயிடுச்சு. நோ ஃபாலிங் அஸ்லீப் டியூரிங் த டே. பகலில் தூங்குறது இல்லை. லெஸ் இரிட்டேட்டட் டெம்பர். இரிட்டேஷன் கொஞ்சம் இருந்தாலும் போயிடுச்சு. அண்ட் தி பெஸ்ட் ஹீ சேஸ் ஷைலி இஸ் தட் திஸ் செக்ஸுவல் டைஸ்ஃபங்க்ஷன், தி பெட் ட்ரபிள் வி வேர் டாக்கிங் அபவுட் ஹேஸ் கான் கம்ப்ளீட்லி. அந்த அந்த ஷைனஸ் இருக்கு இல்லையா, தன்னால் முடியல அப்படிங்கிற விஷயம், தனக்கு அந்த மாதிரி இன்னபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிற விஷயம், அந்த ஃபீல் போயிடுச்சு. மேபி இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ரெமெடி. ஹெர்னியா சிமோன் அப்படிங்கிற ஹீனியா சிமோன் அப்படிங்கிற கேஸ் இது. ஸோ இந்த ஆஸ்பெக்டில் இந்த பல்சேட்டில் அப்படிங்கிறது அது இருக்கிற இடத்துல அதோட நேச்சர் எப்படி இருக்கு, அங்கே கிளைமேட் எப்படி இருக்கு, அதனால அதனோட நேச்சர் இங்கே எப்படி சிக்னிஃபிகன்ஸாக வருது, அவனோட சிக்னேச்சராக பேஷன்கிட்ட வருது. ஸோ அவங்க எப்படி முதல்ல காலம் 1 அண்டு காலம் 4 காம்பினேஷன் நேச்சர் எப்படி அவங்களுடைய நேச்சராக இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? இதில் ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்க. சார் வணக்கம், நாராயணசாமி. வணக்கம், சொல்லுங்க சார். ஒரு சின்ன சந்தேகம். இந்த காலம் 1ல ஃபெமினே 100% ஃபெமினா இருப்பாங்களா? 100% ஃபெமினா இருப்பாங்களா? ஆமா, அங்க மேஸ்குலின் இன்னும் ஸ்டார்ட் ஆகாது. தனக்குன்னு சுயமா ஒரு 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 பர்பஸ், ஒரு டார்கெட்டு, ஒரு தேவை அப்படின்னு உருவாகி அதுல ஸ்ட்ராங்கா நிக்கிறது, அதுல அடுத்தவங்களை பயன்படுத்துறது, அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணது, தனக்காக அடுத்தவங்களை தொந்தரவு பண்றது, இதெல்லாம் சுத்தமா இருக்கு அந்த காலம் 1ல. ஓகே சார், ஓகே சார். ஃபுல்லி டிபெண்டன்ட் ஆன் ஹிஸ் மதர், whether feminine or male. மேல் இப்ப கேஸ் மேல் கேஸ் தான் காட்டணும். ஆமா சார், கடைசி ரைட். ஆமா ஆமா. அவரோட நேச்சர் எப்படி இருக்கு? ஆனா லேடிஸ் கேரக்டர், அந்த எதுல அட்ஜஸ்ட் பண்ணி போறது, ஒத்து போறது, வம்பு பண்றது இல்ல, இறங்கி போறது, ஈல்டிங் கேரக்டர், அது மாதிரி. அது இப்பெல்லாம் லேடிஸ் கேரக்டர்னு சொல்லாதீங்க, அடிக்க வந்துருவாங்க. அட்ஜஸ்ட் இல்ல சார், அட்ஜஸ்ட் பண்ணி எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு. நான் சொல்றேனே, அதாவது பெண்மை தன்மைங்கிறது ஒரு குவாலிட்டி. அது ஆம்பளைகிட்ட இருக்கும், பொம்பளைகிட்ட இருக்கும். டாமினேட்டிங் கேரக்டர் தான் அப்புறம் அடுத்தது பார்க்கணும். என்ன சார்? ஆமா ஆமா ஆமா, அதேதான். இறங்கி போறது, இறங்கி ஈல்டிங் டிஸ்போசிஷன்னா எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு வீட்டுல சந்தோஷமா போகணும் அப்படிங்கிற கேரக்டர்ல ஆம்பளை போலாம்ல சார்? அதாவது இங்க அந்த டியூரிங் இன்கார்னேஷன் இப்பதான் அந்த உலகத்துல இந்த உலகத்துக்கு இறங்கி வர்றாங்க, இறங்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கேபின்ல தான் இருக்கிறாங்க, கேபின் விட்டு இன்னும் இறங்கி வரல. ஊம்புலதான் இன்னும் இருக்கிறாங்க. அவங்க இன்னும் இந்த உலகத்தையே பார்க்கல. இந்த உலகம் எப்படி இருக்கும், இங்க நமக்கு தேவையானவங்களாம் யாரு, தேவையில்லாதவங்களை யாரு, யார்கிட்ட எப்படி பழகிறது, பேசுறது, எந்த பொருளை எங்க போய் வாங்குறது, இதெல்லாம் இன்னும் தெரியாது. இன்னும் கேபின் விட்டு கீழே இறங்கவே இல்லை அவங்க. ஆமா ஆமா, சரி 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 சரி. எல்லாம் சிஸ்டம்ல இருக்காங்க, இருக்காங்க. ஆமா, நன்றி நன்றி சார், நன்றி சார். ப்ரீ செப்பரேஷன் இன்னும் வெளியில வரல அவங்க. இப்ப அவங்களுக்கு உலகம், அவங்களுக்கு உலகம் எப்படி தெரியுமா அப்படி பார்க்கணும். ஓகே ஓகே, குட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஐயா வணக்கம். ஐயா வசந்தி பேசுறேங்க ஐயா. வணக்கம், சொல்லுங்க. அதாவது விட்டு கொடுத்து போறதுனால வர பிரச்சனைகளுக்கு அதுக்கு என்ன மாத்திரங்க ஐயா கொடுத்தீங்க? பல்சேட்லாமா? இப்ப ஆம்பளை விட்டு கொடுக்கலாம், லேடிஸும் விட்டு கொடுக்கலாம்ல. இப்ப அவரு 75 வயசுக்கு அவங்க மனைவிக்காக விட்டு கொடுக்குறாருன்னு சொன்னீங்க. அதே ஒரு பெண் ஒரு கணவனுக்காக விட்டு கொடுக்குறான்னு வச்சுக்கோ,
அது ரெண்டுக்கும் ஒரே மாத்திரை கொடுக்கலாங்க. கொடுத்தது பல்சிக்கலாங்களா இப்ப நீங்க அது கொடுத்தது? அதாவது இங்க விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது எந்த ஆஸ்பெக்ட்ல வருதுன்னு பார்க்கணும். ஓகேங்கய்யா. நாம எந்த ஒரு கேஸை பார்த்தாலும் அவங்க எந்த எவல்யூஷன் ஸ்டேஜில் வராங்க, எந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் வராங்க, ரெண்டுடைய காம்பினேஷன்ல அவங்ககிட்ட என்ன கேரக்டர் இருக்கும் அந்த மாதிரி பார்க்கணும். சரிங்களா? இப்ப பல்செட்ல அப்படிங்கிறது காலம் 1 ப்ரீ ஹோம் ஸ்டேஜ். அதுல வளர்ச்சி நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி சைல்ட்ஹுட் இப்படி பார்த்தோம். புரியுங்களா? ஆமா, இதே பார்த்தீங்கன்னா காலம் 6ல காலம் 1ன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெலடோனா, ஹயாசியமஸ் இந்த மாதிரிலாம் வரும். புரியுங்களா? காலம் 5ல காலம் 1, 2லாம் பார்த்தீங்கன்னா ரோசேல்ஸ், ரோஜா செடி இதெல்லாம் வரும். புரியுங்களா? காலம் 4ல டில்லினிடேவில் கீழே பார்த்தீங்கன்னா அந்த மிடில் ஏஜ், அதில் பார்த்தீங்கன்னா பிரியாணியா வரும். காசு, பணம், அந்த மாதிரி ஈகோ, அந்த மாதிரி விஷயத்துல போகும். ஸோ நாம இப்போ நாம புரிஞ்சிக்க முயற்சி பண்றது எப்படி அப்படின்னா, அவங்க பிறந்து வரும்போது எந்த முதிர்ச்சி நிலையில பிறக்கிறாங்க, எந்த முதிர்ச்சி நிலையில உலகத்தை கையாளுறாங்க, மனிதர்களை கையாளுறாங்க, பிரச்சனையை கையாளுறாங்க. இந்த 2 விஷயம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இங்க பல்சிட்லா வர்றது அப்படிங்கிறது காலம் 1 எவல்யூஷன் ஸ்டேஜ், ரோ 4 டெவலப்மெண்ட் ஸ்டேஜ். சரிங்களா? இதே ஒத்து போறது, அனுசரிச்சு போறது காலம் 1ல எல்லார்ட்டுமே இருக்கும். காலம் 1ல எல்லார்ட்டுமே இருக்கும். அந்த வளர்ச்சி நிலையை பொறுத்து ரோ 1, 2, 3, 4, 9 வரையும் இருக்கு. புரியுங்களா? இப்ப ரோ 9 அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க பாப்பரேசியா ஃபேமிலியில வரும். இந்த பாப்பி ஃபேமிலி, ஓபியம், டாங்கோனேரியா இந்த மாதிரிலாம் வரும். அவங்க கொஞ்சம் அனுசரிச்சு போவாங்க. அதுல கொஞ்சம் மெச்சூர்டா விஷயங்களை ஹேண்டில் பண்ணுவாங்க, முதிர்ச்சி நிலையில இருந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. இது ஏர்லி சைல்டுஹுட், அதனால அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணலாம் தெரியாது. இப்பதான் கத்துக்க வருது. ஏர்லி சைல்டுஹுட் அப்படிங்கிறது 3 வயசு 4 வயசு குழந்தை. புரியுதா? அதுக்குன்னு தனியா எதுவும் நோக்கம் இருக்குமா? இருக்காது. அது ஒரு பிரச்சனை, ஒரு யாராவது அடிக்க வராங்க, என்ன பண்ண நேரம் அம்மாட்ட உடனே கட்டி பிடிச்சிக்கும். புரியுங்களா? தனக்கு யார் பாதுகாப்பா இருக்காங்களோ அவங்க கிட்ட 65 வயசுல அப்படி இருக்கிறாங்க ஐயா. 65 வயசுல அதே குணம் உள்ளவங்க இருக்கிறாங்க. ஆமா, அதுதான் எவல்யூஷன் ஸ்டேஜ். அதான் பிறவி குணம் அப்படிங்கிறது. அது கருவுல இருந்து கருவறை வரையும் அப்படிதான். கல்லறை வரையும், கருவுல இருந்து கல்லறை வரையும். ஓகே, தேங்க்யூ ஐயா. வணக்கம் ஐயா. நான் இன்னைக்கு தான் பாதியில ஜாயின் பண்ணேங்க ஐயா. நான் அந்த நாராயணசாமி சார் தான் என்னை ஜாயின் பண்ணி விட்டாருங்க சார். எனக்கு இது பத்தி தெரியல, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். இனிமே கண்டினியூ பண்ணிக்கிறேங்க. நன்றி ஐயா. வாங்க வாங்க. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. பார்க்கலாம் சார்.